ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆவரேஜ் கான்செப்ட்லேருந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது? த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 0.75 கிலோகிராம். ஓகேவா? ஸோ இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. திடீர்னு அவங்களோட ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒன் ஸ்டூடெண்ட் 35 கிலோகிராம் கொண்ட ஒரு வெயிட் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணுறனால என்ன ஆகுது? ஆல்ரெடி இருந்த ஆவரேஜை காட்டிலும் 0.75 இன்க்ரீஸ் ஆகுது. 0.75 அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்ம 0.75 அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3/4 எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸ் நம்ம எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தான். அப்போ இந்த இதை நம்ம எந்த ஃபார்மில் செஞ்சிடலாம்? நம்ம பார்த்துருப்போம், ஒரு செகண்ட் மெத்தட் மாதிரி செஞ்சிடலாம். அதாவது இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நியூ வெயிட்டு இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸு, அடுத்து சேஞ்சிங் ஆவரேஜ், அந்த ஆவரேஜோட சேஞ்ச் ஆஃப் ஆவரேஜ், அப்போ அடுத்து வந்து இன்டூ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, ஓவரால் எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும், இதுதான் ஃபார்மெட். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்ற கான்செப்ட். ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பார்க்குது? ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது, டிகிரீஸ் ஆகல. ஸோ அப்போ அதனால் நம்ம ப்ளஸ் வச்சு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? நியூ வெயிட், அந்த நியூ ஸ்டூடெண்ட்டோட வெயிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நியூ வெயிட் எனக்கு அப்படியே தான் இருக்கும், அது தெரியாது. இஸ் ஈக்குவல் டு ஓல்டு வெயிட் எவ்வளோ? 35 தான் ரிமூவ் ஆகுறாங்க ஓல்டு வெயிட். ப்ளஸ்ஸு அடுத்து என்ன பண்ணுறேன்? இப்போ சேஞ்சிங் ஆவரேஜ் எவ்வளோ, ஆவரேஜோட டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது? சேஞ்ச் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோம்னா 0.75, அதாவது 3/4 எடுத்துக்கிறேன். 3/4 இன்ட்டு என்ன பண்ணுறேன்? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருந்தால் 20. ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுறேன். இதை சால்வ் பண்ண என்ன வரும் பார்த்தோம்னா 35 + 15 இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் நியூ வெயிட். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த கேஸ், நம்ம அந்த ஃபார்மெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த சம். அவ்வளோதான், அதோட ஒன் ஆஃப் த மாடல் தான். ஓகே, இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் four brothers is 12 years and the age of mother is also included. ஓகே, ஸோ இப்போ 4 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. 4 பேர், அவங்களோட ஆவரேஜ் வந்து 12 இருக்குது. ஸோ இப்போ அவங்களோட மதரோட ஆவரேஜ், மதரோட ஏஜும் ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகிறனால த ஆவரேஜ் இன்க்ரீஸ்டு பை 5. ஸோ இப்போ ஆவரேஜ் வந்து 5 கூடிடுது. அப்போ மதர் வந்து ஒன்று ஆட் ஆகுறாங்க. இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸு, இது ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இப்போ மதர் ஒன்று ஆட் ஆகிறதுனால ஸோ ஆவரேஜ் வந்து 5 கூடுதுன்னா 17. அப்போ இது நம்ம மெத்தட் 1. அப்போ மெத்தட் 1 படி பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணுவோம்? வெயிட். ஸோ இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுப்போம் 1, இந்த சைடில் இருக்க டிஃப்ரென்ஸ் எடுப்போம் 5. ஸோ இப்போ இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இதை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பண்ண என்ன வரும்? 17 + 20. கரெக்டாக? 5 4s are 20, 170s are 17. ஸோ இப்போ இஸ் ஈக்குவல் டு 37 வருமா? ஸோ இப்போ இந்த 37 தான் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா அம்மாவோட ஏஜாக இருக்கும், த ஏஜ் ஆஃப் த மதர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 40 பாய்ஸ் இருக்காங்க. ஓகே, 40 பாய்ஸ், அவங்களோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 16. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஒன் பாய் வந்து வெளியே போகிறான். ஒன் பாய் வெளியே போகிறான்ற மீன்ஸ் அவனுக்கு இந்த ஏஜ் வந்து 17. அந்த 17 வயசான ஒரு பாய் வெளியே போகிறான். வெளியே போயிட்டு அதில் புதுசாக இன்னொருத்தையும் ஜாயின் ஆகிறான். ஓகே, அப்படி ஜாயின் ஆகும்போது ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி 40 பாய்ஸஸ்க்கு வந்து ஆவரேஜ் வந்து 16 இருந்தது. இப்போ 15.875, அதாவது டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஒருத்தன் 17 வயசுக்குள்ள ஒருத்தன் வந்து வெளியே போயிட்டு இன்னொருத்தனை ஆட் பண்ணுறதுனால ஆவரேஜ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ புதுசாக சேர்த்தவனோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், நம்ம செகண்ட் மெத்தட், ஆவரேஜோட செகண்ட் மெத்தட் கான்செப்ட் தான். அப்போ என்ன அர்த்தம்? ஸோ இப்போ வந்து 40 பாய்ஸ், இப்போ பாய்ஸஸ், அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸில் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. இப்போ எனக்கு வந்து நியூ பர்சனோட வெயிட் தான் தேவை. அப்போ நியூ பர்சனை போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பர்சனோட வெயிட் எவ்வளோ? 17. அவன் தான் வெளியே போயிருப்பான். இப்போ வந்து எனக்கு டிக்ரீஸ் தான் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மைனஸ் போட்டுட்டு இப்போ சேஞ்சிங் ஆவரேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 16லேருந்து 15.875. அப்போனா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 0.125 குறைஞ்சிருக்குது. அப்போ இந்த 0.125 அப்படின்றது எப்படி எழுதிடலாம் பார்த்தோம்னா இப்படி எழுதிடலாம். வெயிட் 0.125 அப்படின்றதே வந்து 125 டிவைட் பை 1000 எழுதிடலாம். அப்போ அதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1/8ன்னு வரும். கரெக்டாக? 125 டிவைட் பை 1000 அடிச்சு கொடுத்தா கரெக்டு தான். 1/8ன்னு போட்டுடலாம். அப்போ 1/8 இன்ட்டு என்ன போடுவோம்? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 40. அவ்வளோதான். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணணும். அடிச்சு கொடுத்தோம்னா 5. ஸோ அப்போ வந்து 17 - 5. ஸோ வந்து நியூ பர்சனோட வெயிட் என்னவாக இருக்கும் பார்த்தோம்னா 12 இருக்கும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ். ஓகே, 3 நம்பர்ஸ் இஸ் த்ரைஸ் த 4th நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வேர்ட்ஸ் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுட்டாலே போதும். ஸோ த ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட் 3 நம்பர்ஸ் இஸ் த்ரைஸ் த 4th நம்பர். அப்படி இருக்கும்போது ஆல்சோ அண்டு இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 4 நம்பர்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் அண்டு லாஸ்ட்டாக 4th நம்பர். ஸோ இப்போ ஆல் த 4 நம்பர்ஸ் இஸ் 5. ஸோ இப்போ ஓவராலாக எல்லாத்தோட இந்த 4 நம்பரோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது 4th நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏன்றதான் என்னோட
ஃபோர்த் நம்பர். ஓகே, ஏன்றது என்னோட ஃபோர்த் நம்பர். ஸோ இப்போ என்னோட 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர்த் நம்பரோட த்ரைஸாக இருக்குது. ஓகே, இதான லாஜிக்கு. ஃபோர்த் நம்பரோட த்ரைஸாக இருக்குது. அப்போ 3 நம்பரோட ஆவரேஜ்னு பார்க்கும்போது 3A. அப்போ 3 நம்பரோட சம் என்னவா வந்திருக்கும், 3 × 3ஏன்னு சொல்லும்போது 9ஏன்னு வந்துடும். கரெக்டாக? பிகாஸ் இந்த இது வந்து 3 நம்பரோட ஆவரேஜ் தான். ஸோ இப்போ ஆவரேஜ் தான் 3ஏன்னு போட்டிருப்போம். அப்போ 3தோட சம்முன்னு பார்க்கும்போது 3 × 3A. ஸோ இப்போ 9ஏன்னு வந்துடும். இது ப்ளஸ் என்னோட ஃபோர்த் நம்பர் என்னது, ஏ. அவ்வளோதான் சிம்பிளி. ஸோ இப்போ இஸ் ஈக்குவல் டு எனக்கு டோட்டலாக சம் என்னவாகும், 4 நம்பருக்கு ஆவரேஜ் வந்து 5னா அப்போ டோட்டல் சம் வந்து 20. அவ்வளோதான். அப்போ 10A = 20ன்னு வரும். அப்போ A = என்ன வரும், 2ன்னு வந்துடும். ஸோ ஈஸியாக சம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்னோட ஃபோர்த் நம்பர் என்னன்னு சொல்லிடுவேன். என்னோட ஃபோர்த் நம்பர் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஃபோர்த் நம்பரை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிட்டு ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் வந்து ஃபோர்த் நம்பரோட த்ரைஸாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு சும்மா அதோட ஆவரேஜ் வந்து ஃபோர்த் நம்பரை காட்டிலும் த்ரைஸாக இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸோட ஆவரேஜ். இந்த பகுதி தான் ஃபஸ்ட்டு 3 நம்பரோட ஆவரேஜ். ஸோ இப்போ இது ஆவரேஜாக இருக்குது. ஆனால் டோட்டல் சம்முன்னு சொல்லும்போது என்னாகும், அகெயின் இது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் அந்த கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் மேலே போகும், மல்டிப்ளை ஆகும். அதான். அப்போ இது = 9A. இந்த 9Aன்றதை ஃபஸ்ட்டு 3 நம்பரோட சம்மாக இருக்கும். அப்போ 9A ப்ளஸ் ஃபோர்த் நம்பர் A = டோட்டல் சம்மு. அப்போ இதுலேருந்து A வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்றா இருக்கும். ஸோ இப்போது இங்கே சிம்பிளாக பாருங்களேன். இப்போ த ஆவரேஜ் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் இஸ் 15 years. ஓகே, இது ஒரு டேட்டா. அடுத்து அவுட் ஆஃப் தீஸ் இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸில் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 years தான். அண்ட் தட் ஆஃப் அதர் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 16 years. தென் த 15th ஸ்டூடெண்ட் என்ன. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ப்ராக்டிக்கலாகவே செஞ்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொத்தம் 15 பேர்த்தோட ஆவரேஜ் 15ன்னு கொடுத்துட்டான். அடுத்து 5 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 14ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 9ஓட ஆவரேஜ் வந்து 16 சொல்லிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி 5 ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ ஒரு 9, மொத்தம் 14 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜை சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து ஃபைனலாக 15ன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவனோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் சம்மு. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை எப்படி செஞ்சிடலாம், ப்ராக்டிக்கலாகவே யோசிச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறலாம்னா ஃபஸ்ட்டு இது அப்படியே 15. அப்போ 15ஓட ஆவரேஜ் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 15னா அப்போ என்ன வந்துடும், டோட்டல் சம்முன்னு பார்த்தோம்னா 225 வந்துடும். 15² 225. இது ஒரு டேட்டா. அடுத்து பார்த்தோம்னா 5 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 14. அப்போ 5 × 14ன்ற போது அவங்களோட மொத்த ஏஜ் வந்துடும். கரெக்டாக? அப்போ அது எத்தனை வந்துடும், 70 வந்துடும். 70. ஓகே, இப்போ அடுத்த டேட்டா என்னது, 9 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 16 கொடுத்துருக்கான். அப்போ அவங்களோட டேட்டா வரும் 9 × 16 போது 144 வந்துடும். கரெக்டாக? ஸோ இது டோட்டல் டேட்டா, அதில் பிரச்சனை இல்லை. இது இப்போ 9 + 5 மொத்தம் 14 அவங்களோட ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 வெயிட் 4 ஆட்னா 214 வரும். அப்போது இந்த 225லேருந்து இந்த 214 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது ரிமைனிங் இருக்கிறது தானே அந்த 15th பர்சனாக இருப்பான். இதுதானே லாஜிக்கு, சிம்பிள், கணக்கு முடிஞ்சு. ஸோ இப்போ அதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 1 ஸோ 11 years. தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் கொஞ்சம் ஈஸியான சம்மாக தான் இருக்கும். ஆஃப் த 3 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பர்ஸில் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் ட்வைஸ் த செகண்ட் அண்ட் த செகண்ட் நம்பர் இஸ் த்ரைஸ் த தேர்டாக இருக்குதான். ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜ்ன்ற மாதிரி கொடுத்துட்டு ரேஷியோ ஃபார்மெட்டில் அந்த சம்மை வந்து கொண்டு போகிறாங்க. அப்படி இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்மெட் இதோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 3 நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் அந்த 3 நம்பரை நான் வந்து நீ A B C அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன ஆகுது, ஃபஸ்ட் நம்பர் இஸ் ட்வைஸ் த செகண்ட். அப்போது செகண்டை காட்டிலும் இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து 2 மடங்காக இருக்குது, ட்வைஸாக இருக்குது. அப்போது எனக்கு தெரிஞ்சு B இதுதான் செகண்ட் நம்பர்னா B வந்து 1 இருந்துச்சுன்னா A வந்து என்ன இருப்பான், ட்வைஸ் 2 இருப்பான். அவ்வளோதான். அண்டு த செகண்ட் நம்பர் இஸ் த்ரைஸ் த தேர்ட். அப்போ என்ன அர்த்தம், இப்போ சியை காட்டிலும் B வந்து 3 ட்ரிபிள் மடங்காக இருக்குது. ஓகேவா? அப்போ இதை ரேஷியோ ஃபார்முலா என்ன பண்ணலாம், இப்போ C வந்து 1 இருந்தானா B வந்து 3 இருப்பான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரிமைனிங்கை ஃபில் பண்ணிடணும். கரெக்டாக ரேஷியோ ஃபார்மெட்டில் இந்த ரிமைனிங்கை ஃபில் பண்ணிட்டோம்னா அகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளை 1 3s are 3 2 3s are 6. ஸோ இப்படி தான் இந்த 3 நம்பர்ஸோட ரேஷியோ இருக்கும். A:B:C வந்து 6:3:1 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சியை காட்டிலும் B வந்து த்ரைஸாக இருக்கான். தெரியுதா உங்களுக்கு?
சியை காட்டிலும் பி வந்து த்ரைஸாக இருக்கான், அடுத்து பியை காட்டிலும் ஏ வந்து ட்வைஸாக இருக்கான். சிம்பிள் கான்செப்ட். இப்படி இருக்கும்போது the average of 3 numbers வந்து என்னவா இருக்கான், 10ஆக இருக்கான். அப்போ ஆவரேஜ் ஆஃப் 3 numbers 10னா அப்போ டோட்டல் அதோட சம் என்னவா இருக்கும், 30 இருக்கும். கரெக்டாக, டோட்டல் அதோட சம்மு 30 இருக்கும். அப்போ 30னா இந்த மூணுத்தையும் கூட்டி இந்த பார்ட் இந்த மூணுத்தையும் கூட்டி என்ன வரும், 10 பார்ட்ஸ் வருமா, அதாவது 6 + 3 + 1, ஸோ வந்து 10. இந்த 10 பார்ட் தான் எனக்கு என்னவா இருக்கும், 30 இருக்கும். ஓகேவா? அப்போ 1 பார்ட் என்னவா இருக்கும், 3 இருக்கும். அப்போ 1 பார்ட் 3னா 6 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 3 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 பார்ட் நமக்கு 3 தான், இது தெரியும். அப்போ நான் இதை அப்படியே நான் டிரைவ் பண்ணிடுறேன், அப்படியே எழுதிடுறேன். வெயிட். ஸோ 6 பார்ட் என்ன வரும், 18. ஓகே. அடுத்து 3 பார்ட்டு 9. ஓகே. அடுத்து 1 பார்ட்டு நம்ம பார்த்தோம் 3. அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறேன். லார்ஜஸ்ட் நம்பர் என்னது, 18 தான். ஸோ தட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ரேஷியோ ஃபார்மேட்லேயும் நம்மளுக்கு வந்து அது நம்ம வந்து அதோட பேஸாக வந்து நம்ம ஆவரேஜை கொண்டு வரலாம். ஸோ அப்போ எல்லாமே நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சிட்டாலே போதும் தான். ஓகே.